அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய கார்த்திகை தீப திருநாள் என்னைக்கு வந்திருக்கு, அந்த விரதத்தினுடைய பலன்கள் மற்றும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரகசியமான சில விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. ஆன்மீகம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமுமே நமக்கு கார்த்திகை விரதம் அமைந்து இருந்தாலும், இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தினத்தன்று திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோவிலில் மலைக்கு மேலே தீபம் ஏற்றுவதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே கார்த்திகை மார்கழி மாதங்களில் கொஞ்சம் இருள் சூழ்ந்த மாதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கொஞ்சம் சீக்கிரமே நமக்கு இருட்டிரும், பனியும் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இருளை விரட்டும் விதமாக இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது. இந்த தீப ஒளியானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தீய சக்திகளை நீக்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலையும் நீக்கி நேர்மறை ஆற்றலை நமக்கு அதிகமாக பெற்றுத்தரும். இதன் மூலமாக நம்ம மனநிலையில் ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளால் உணர முடியும். கார்த்திகை மாதம் முழுவதுமே வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நமக்கு சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை பெற்றுத்தரும். நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நிகழ்த்தி காட்டும். அப்படி இல்லாட்டி, அதாவது கார்த்திகை மாதம் முழுவதுமே விளக்கு ஏற்ற முடியாதவங்க கார்த்திகை தீப தினத்தில் 3 நாள் நிச்சயமாக வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அவசியமானதாக இருக்குது. இந்த வருடத்தினுடைய திருக்கார்த்திகை தீப திருவிழா எந்த நாளில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நமக்கு பரணி தீபம் அமைஞ்சிருக்கு. அடுத்த நாள் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு திருக்கார்த்திகை தீப திருவிழா நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த நாட்களில் நிச்சயமாக நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவது அவசியமானதாக இருக்குது. இந்த விரதம் நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பரணி தீபத்தில் இருந்தே நமக்கு இந்த விரதம் தொடங்கிறது. முந்தைய நாள் வியாழக்கிழமை 12ஆம் தேதியே நம்ம வீடு எல்லாமே சுத்தம் செய்து விளக்குகளை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். அந்த நாள் இரவு, அதாவது பரணி தீபம் நம்ம பரணி தீபம் அண்ணாமலையார் கோவிலில் ஏற்றும் பொழுது வீட்லேயும் நம்ம பரணி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். ரொம்ப வாழ்க்கையில் எப்போவுமே துன்பங்கள் துயரங்கள் சூழ்ந்துக்கிட்டே இருக்குது. வறுமை உங்களை விட்டு நீங்கவே மாட்டேங்குது. எவ்வளவு பணம் வந்தாலும் அதற்கேற்ற மாதிரியான செலவுகள் வருதே தவிர நம்மளால் ஒரு பணம் கூட சேர்த்து வைக்க முடியல. அண்டை வீட்டாரிடம் கூட நமக்கு பகைமை நீடிச்சுக்கிட்டே இருக்குது. சொந்த பந்தங்கள் எல்லாருமே விலகிட்டாங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் பின்வாங்கலே நமக்கு இருக்குது. குழந்தைகளுடைய படிப்பிலும் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இந்த மாதிரி நம்ம சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விரதம் இருக்கும் பொழுது நல்ல மாற்றத்தை நம்மளால் உணர முடியும். இந்த வருட கார்த்திகை தீபத்தில் இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா, அடுத்த வருட கார்த்திகை தீபத்திற்குள்ளாக ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால் பெற்றிருக்க முடியும். இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பரணி தீபத்தன்றே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடணும். வீடு எல்லாமே சுத்தம் செய்து நம்ம பூஜைக்கான வேலைகளை மட்டுமே நம்ம செய்யணும். பரணி தீப இரவு முதலே நம்ம உண்ணா நோன்பு இருந்துக்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். ஸோ பரணி தீபம் மாலையிலிருந்தே நம்ம உணவு எடுக்காமல் இருந்து திருக்கார்த்திகை தீபம் முழு நாளுமே நம்ம உணவு எடுக்காமல் இருந்துக்கலாம். அதாவது மாலை 6 மணிக்கு மகா தீபம் ஏற்றுவது வரைக்குமே நம்ம உணவு எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். உடல்நிலை பிரச்சனை இருக்கிறவங்க, மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கக்கூடியவங்க பால் பழம் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம். திருக்கார்த்திகை தீபம் அன்று மௌன விரதமாக இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளோடு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நம்மளால் தீர்த்துக்க முடியும். அன்றைய தினம் மாலை 6 மணி வரைக்குமே உண்ணா நோன்பும் மௌன விரதம் இருக்க முடியறவங்க தாராளமாக நீங்கள் இருந்துக்கலாம். அன்று மாலை 6 மணிக்கு முருங்கைக்கீரையோடு சேர்ந்த சமையலை சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் நம்ம படையலிட்டு வழிபாடு செய்த பிறகு உண்ணா நோன்பை நம்ம முடிச்சுக்கலாம். அண்ணாமலையார் கோவிலில் தீபம் ஏற்றியதுக்கு பிறகு தான் நம்ம வீட்டில் தீபம் ஏற்ற ஆரம்பிக்கணும். நிச்சயமாக 6 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளிய பிறகு நமக்கு பரணி தீபம் ஏற்றிய பிறகு நமக்கு அண்ணாமலையார் தீபம் ஏற்றப்படும். அந்த நாளில் வீட்டில் நம்ம தீப வழிபாடு செய்கிறதன் மூலமா
நிச்சயமாக சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா கார்த்திகை தீப தினத்தன்று சிவபெருமான் ஒளி ரூபத்தில் இருப்பதாக நமக்கு ஐதீகங்கள் சொல்லியிருக்கு. அந்த நாளில் வீடு முழுக்க நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறதுனால நம்ம வீடு முழுக்கவே தெய்வீக நறுமணம் நிறைந்திருக்கும். தெய்வீகம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னாலே நமக்கு கெட்ட, அதாவது எதிர்மறையான இருள் சூழ்ந்த அந்த விஷயங்கள் நம்ம வீட்டை விட்டு விலகும். எத்தனை தீபங்கள் ஏற்றலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து ஒற்றைப்படை எண்களில் அகல் தீபங்கள் வீடு முழுக்க நீங்கள் ஏற்றி வைக்கலாம். 9 எண்ணிக்கையிலிருந்து தொடங்கி 21, 27 எண்ணிக்கையில் நீங்கள் தீபங்கள் ஏற்றலாம். 27 நட்சத்திரத்தை குறிக்கும் விதமாக 27 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சிதம்பர ரகசியம் மாதிரியே அண்ணாமலையார் கோவில்லையும் நிறைய ரகசியங்கள் அமைஞ்சிருக்கு. ஒரு முறை அண்ணாமலையாரை தரிசனம் செய்துட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் அப்படின்னும் பொழுது நம்ம வாழ்க்கையில், அதாவது இவ்வளவு நாள் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சிருக்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். அதுவும் முக்கியமாக பௌர்ணமி தினங்களில் அண்ணாமலையார் கோவிலில் தரிசனம் பண்ணிய பிறகு கிரிவலமாக செல்வது நிறைய சித்த புருஷர்களுடைய அருட்கடாட்சம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வழி செய்யும். கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்கங்களும் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அருள் புரியக்கூடிய சிவலிங்கங்கள் நிறையவே இருக்குது. அவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணணும். பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வர்றதுனால அங்கே இருக்கக்கூடிய மூலிகையினுடைய சக்தியோடு நம்ம உடலில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் நிச்சயமாக அது நம்ம விட்டு விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனால தான் இன்று வரைக்குமே நிறைய பக்தர்கள் பௌர்ணமி தினத்தில் மலையை கிரிவலமாக வர்றாங்க. கிரிவல பாதையில் உங்களுக்கு சிவபெருமானுடைய முழுவதுமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சிவ சித்த புருஷர்கள் நிச்சயமாக உங்கள் கண்களுக்கு புலப்படுவாங்க. அவங்க பறவை ரூபமாகவும் நாய் பூனை மாதிரியான விலங்கு ரூபமாகவும் உங்களுக்கு உதவி செய்கிறத கண்கூடா பார்க்க முடியும். இந்த கார்த்திகை தீப தினத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சன்னிதானத்தில் கண்டிப்பாக சொக்கை பனை கொளுத்தும் வழக்கம் நிறைய கோவில்களில் இருக்கும். நீங்கள் அதையும் தரிசனம் பண்ணலாம். அதோடைய தீப ஜுவாலையில் சிவபெருமானுடைய ரூபம் தத்ரூபமாக நமக்கு தெரிகிறத கண்கூட நம்மளால் பார்க்க முடியும். இது எல்லாமே ஒரு வகையான அதிசயம்தான். நமக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலில் சொக்கப்பனை எரிக்கும் பொழுது சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்கள். அதே போல் பல வருடமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த திருக்கார்த்திகை தினத்தில் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் மனமுருகி வேண்டி பிரார்த்தனை செய்து விரதம் இருந்தால் நிச்சயமாக அடுத்த திருக்கார்த்திகைக்குள்ளார கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த திருக்கார்த்திகை தினத்தில் நிச்சயமாக முருகருக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் மாதிரியான பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதே போல் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த சிவபுராணத்தை சிவபெருமானுடைய திருக்கோவில்கள்லையோ அல்லது வாய்ப்பில்லாதவங்க வீட்டிலேயோ நீங்கள் பாராயணம் செய்யலாம். பாராயணம் செய்ய முடியாதவங்க ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை மனதிற்குள்ளாக 108 முறை உச்சரிக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை பெற்றுத்தரும். நம்ம வீட்டில் ஏற்றப்படுகின்ற ஒவ்வொரு தீபமுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இருளையுமே நீக்கி வெளிச்சம் தருவது போல சிவபெருமானும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீக்கி நமக்கு வளமான வாழ்க்கையை அளிப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.